ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சுட்டேன். நல்லா சூடானதும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கொஞ்சமாக மிளகு, அதே மாதிரி சோம்பு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இதை தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 1/2 கிலோக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் ஜாஸ்தி கிரேவி வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்க்கணும். நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து இப்போ வதக்கும் பொழுது சேர்த்துக்கிறேன். இன்னொரு பச்சை மிளகாய் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிப்பேன். ஸோ வந்து இப்போ வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அது வதங்குறதுக்குரிய டைம் கொடுக்கணும். உடனே எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ வந்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா டைம் கொடுத்து அதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வந்து அவசரமாக செய்கிறோன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதோட பச்சை வாசனை எல்லாமே அப்படியே இருக்க நம்ம செஞ்சோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி வராது. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டோம். அதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து தக்காளியை தான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம அடுத்து வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ பொறுமையாக அந்த ஒரு காயும் வதக்கிறதுக்கு டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரெசிபி வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். நாம் வந்து கொஞ்சமாக வந்து தனியாத்தூளும் அதே மாதிரி தனி மிளகாத்தூள், பெப்பரோட டேஸ்ட்டு தான் இதில் அதிகமாக இருக்க போகுது. அதனால் மற்ற எல்லாமே நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இது வந்து பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சம் வந்து கரம் மசாலாவும் அடுத்து சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டுமே சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். நம்ம வெறும் பெப்பர் கிரேவின்னு சொன்னோம்னா வெறும் பெப்பர் மட்டும் போட்டு செஞ்சோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் சேர்த்தா மட்டுமே தான் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து காரம் நிறைய போட்டுட்டோம்னா அது வந்து கலர் வந்து நமக்கு ரெட்டிஷாக போயிடும். அதனால் வந்து காரம் வந்து கொஞ்சம் திட்டமாக போட்டுட்டு பெப்பர் வந்து நம்ம நல்லா தெரியணும்னா நம்ம வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து தான் ஆகணும். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இப்போ நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து எலும்பு கறியும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. நான் எதுவும் தனி கறியாலாம் எதுவும் போடலை, எலும்போடு சேர்த்து தான் செய்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து உப்பு தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கறிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்காத கெட்டி தயிர் 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் ஒரு 2-3 விசில் தாராளமாக விடலாம். ஏன்னா கறியை பொறுத்து ஒரு கறி வந்து சில கறி வந்து 2 விசில்லே வெந்துடும். சில கறி வந்து 3 விசில் 4 விசில் ஆனாலும் அது வந்து ரஃப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு இத்தனை விசில்னு சொல்ல முடியல. அதனால் 2லேருந்து 3 விசில் நீங்கள் வந்து கறிக்கு தகுந்தபடி பார்த்து போட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த மசாலா ப்ளஸ் தயிர் எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ நீங்கள் வதக்கும் பொழுதே நல்ல வாசனை வரும், பிரியாணிக்கு வர மாதிரி. அந்த வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு வைக்கணும். உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். அதை கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுவுமே தண்ணி வந்து ரொம்ப நிறைய வேண்டாம், கொஞ்சம் திட்டமாக. இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் நான் வந்து விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்களேன், நிறைய தண்ணி இருக்கும். அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் திட்டமாகவே வச்சுக்கலாம்.
நீங்கள் வந்து இதை வந்து நல்லா தொக்கு மாதிரி சாப்பிட போகிறீங்கன்னா தண்ணி வந்து நம்ம திருப்பி கொதிக்க தான் வைக்க போகிறோம். இல்லை வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு தண்ணி வந்து நீங்கள் வைக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம வச்சதை விட தண்ணி அதிகமாகவே வந்திருக்குது. இப்போ நான் வந்து இதை நல்லா வந்து தண்ணி வற்றுற அளவுக்கு இதை கொதிக்க வைக்க தான் போகிறேன். ஸோ வந்து இது இப்போ நல்லா வற்றட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கொஞ்சம் மல்லித்தழை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு சீரகத்தூள், மிளகுத்தூள் இது 2 தான் நான் சேர்க்க போகிறேன். இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் வற்றணும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். எப்பொழுதுமே நீங்கள் வந்து கிரேவியோ எது வச்சாலுமே சரி, நீங்கள் வந்து விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்த டைமில் நான் வந்து கொஞ்சமாக சீரகத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சீரகத்தூள் சேர்த்துட்டு அடுத்து ஒரு 1½ ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகு வந்து லாஸ்ட்டாக போட்டால் தான் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அது வந்து கசக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இன்னுமே அந்த பெப்பரோட டேஸ்ட் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கொஞ்சம் மீடியமாக சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து 1 வந்து தாளிக்கும் பொழுது போட்டால், 1 வந்து லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரத்தில் போட்டுக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்க மல்லித்தழை அதை சேர்த்து இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனோம்னா சூப்பரான நம்மளோட சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சூப்பராக நம்மளோட சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.